கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி திரைகளில் வண்ண கோலங்கள் படைப்பது உங்கள் ராஜ் டிவி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நிறைய வித்தியாசமான வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கேபிட்டல் இப்போ வருமா அப்போ வருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனியோட ஐபிஓ இதான் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டாடா கேபிட்டல் ஐபிஓ அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. அக்டோபர் 6ஆம் தேதி ஓப்பன் ஆகிற இந்த ஐபிஓ எப்படி இருக்கும் அண்ட் இந்த ஐபிஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், கம்பெனி பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஐபிஓ பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஐபிஓ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. 2025 வந்த ஐபிஓலே அதுதாங்க பெருசு, 12,500 கோடிங்க அப்படின்னாங்க. நோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, அதை விட பெரிய ஐபிஓ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு டாடா கேபிட்டல் இப்போ களத்தில் இறங்குறாங்க. 15,511 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ இஷ்யூ வரப்போகுது. ஆக்சுவலாக டாடா கேபிட்டல் எந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 17,000 கோடிக்கு மேலே எப்படியும் ஐபிஓ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வேல்யூவேஷன் இல்லை. ஆனால் 15,511 கோடிக்கு ஐபிஓ வர்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ரெடி டு கோ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. ஓகே, இந்த 15,511 கோடி ரூபாய் ஐபிஓவில் என்னவெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த 15,511.87 கோடி ரூபாய் ஐபிஓவில் 6,846 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, ஆஃபர் ஃபார் சேல் 8,665.87 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. அக்டோபர் 6ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகி அக்டோபர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஓப்பன் ஆகுது, புதன்கிழமை க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ டாடா கேபிட்டல் ஐபிஓ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியுடைய டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நிறைய என்பிஎஃப்சிஸ் இருக்குது. முக்கியமாக டாடா கேபிட்டல் ஐபிஓ இஷ்யூ பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னா, ஆர்பிஐடைய மேண்டேட் தான். ஆர்பிஐடைய ரூல் என்ன சொல்லுது, ஒரு என்பிஎஃப்சி அப்பர் லேயர் என்பிஎஃப்சியாக மாறின பிறகு 3 வருடங்களுக்குள்ள மேண்டேட்டரி லிஸ்டிங் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2022 இந்த டாடா கேபிட்டல் கம்பெனி அப்பர் லேயர் என்பிஎஃப்சிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துச்சு. அதுலேருந்து 3 வருடங்களுக்குள்ள அவங்க லிஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால ஐபிஓ இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. 2025 கணக்குப்படி டாடா கேபிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற என்பிஎஃப்சியில் 3வது இடத்துல இருக்கிற என்பிஎஃப்சி. ஃபர்ஸ்ட் இடத்துல பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, 2வது இடத்துல ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது, 3வது இடத்துல டாடா கேபிட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், எல்என்டி ஃபினான்ஸ் தான் வரும். இந்த கம்பெனி பற்றி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. லெண்டிங்குள்ளே ரிட்டைல் லெண்டிங் இருக்குது, எஸ்எம்இ லெண்டிங் இருக்குது அண்ட் கார்பரேட் லெண்டிங் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, லெண்டிங் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ஃபீ பேஸ்டு வெல்த் அட்வைசரி பண்ணுறாங்க. அதர் இன்கம் கேட்டகரிக்குள்ள இன்சூரன்ஸ், புரோக்கிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டிவிடெண்ட், ரெண்டல் அண்ட் சேல் ஆஃப் அசட்ஸ் வருது. டோட்டலாக இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே லெண்டிங் பிஸ்னஸ்லேருந்து தான் இவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபீ பேஸ்டு வெல்த் அட்வைசரியில் 6% மேலே இருக்குது. அண்ட் அதர் இன்கம் கேட்டகரியில் அரௌண்ட் 3% வச்சுருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் அந்த பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு 3% இவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய லெண்டிங் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ரிட்டைல் ஃபினான்ஸ் தான் அதை லீட் பண்ணுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,40,000 கோடிக்கு மேலே அவங்களுடைய லெண்டிங் இருக்குது, லோன் புக் இருக்குது, 62% மேலே இருக்குது. அடுத்தது எஸ்எம்இ ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 59 crore மேலே இவங்க லெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 26% மேலே அது இருக்குது. அடுத்தது கார்பரேட் ஃபினான்ஸில் 25,000 crore மேலே இவங்க லோன் கொடுத்துருக்காங்க, 11% மேலே அது இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய டோட்டல் அசெட் 2024 கணக்குப்படி பார்த்தோம்னா 1,76,694 கோடி. இந்த 1,76,694 கோடிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி என்ன வேலை பார்க்குறாங்க, மெயினாக லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய அசட்டுங்கிறது என்னென்னா, எந்த அளவுக்கு இவங்க லோன் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இவங்களுக்கு அசட். ஏன்னா அந்த லோன் மூலமாக தான் இவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆக போகுது. எது ஒரு வருமானத்தை ஜென்ரேட் பண்ணுதோ அதுதான் அசட் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்.
அந்த அடிப்படையில் இந்த கம்பெனி எந்த அளவுக்கு வெளியில் லோன் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இந்த கம்பெனியுடைய அசெட். அடுத்தது இந்த கம்பெனியுடைய 2024 ரெவன்யூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 18,198 கோடியாக இருக்குது. அண்ட் டோட்டல் ப்ராஃபிட் 3,327 கோடியாக இருக்குது. அண்ட் 2025 டேட்டா என்ன சொல்லுதுன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் 3,655 கோடி, 3,327 3,655 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய 2025 ரெவன்யூவும் 18,175 கோடியில் இருந்து 28,313 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 கணக்குப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 18,198 கோடி. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயரில் இருந்து 33% க்ரோ ஆகிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் 3,327 கோடி, ப்ரீவியஸ் இயரில் இருந்து 13% தான் க்ரோ ஆகிருக்கு. அப்போ இந்த கம்பெனியுடைய புது கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் கம்பெனிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா பெரிய அளவில் ப்ராஃபிட்டை கொண்டு வரலன்னு சொல்லுது. அதே மாதிரி 2025 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதே மாதிரி 2025 எடுத்து பார்த்தோம்னா 18,198 கோடியிலேருந்து 28,370 கோடியாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 55.9% ரெவன்யூ க்ரோத் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,327 கோடியிலேருந்து 3,655 கோடி தான் உயர்ந்திருக்கு. அப்போ 2023 24 எந்த அளவுக்கு ப்ராஃபிட் க்ரோத் இருந்துச்சோ அதை விட இப்போ ப்ராஃபிட் க்ரோத் குறைஞ்சிருக்கு. ஓகேவா, 13% மேலே இருந்தது, இப்போ 9.9 அந்த ரேஞ்சுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் முக்கியமாக வந்து பேட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட் டெட்னா ஒரு கம்பெனி கடன் கொடுக்குது, அந்த கடன் சரியான முறையில் திரும்பி வசூலிக்கப்படவில்லை அப்படின்னா அது பேட் டெட். இல்லைன்னா என்பிஏ கேட்டகரியில் போயிருக்கலாம், அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் கேட்டகரிக்குள்ளே போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் குறையிறதுக்கான காரணங்கள். 2024 1.71% இருந்த இந்த கம்பெனியுடைய நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படிங்கிறது 2025 2.33 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.33 அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்தளவுக்கு பேட் டெட்டு இந்த கம்பெனிக்கு ஆட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நெட் என்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.38 இருந்தது 0.98 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 25.8% இருந்து 17.4% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம ஃபண்டமெண்டலாக சில விஷயங்களை கவனிக்கணும். இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பெர் ஷேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.57 இருந்து 9.32 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லோன் புக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 2 லட்சம் கோடிக்கு மேலே லோன் புக் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா மார்ஜின் டிக்ளைன் ஆகிருக்கு, 25 இருந்து 17 குறைஞ்சிருக்கு. அடுத்தது புக் வேல்யூ பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 66 இருந்து 91 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ROE 10க்கு மேலே இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய டோட்டல் டெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,08,415 கோடியாக இருக்குது. இதில் வந்து டெட் செக்யூரிட்டிஸ் 80,000 கோடி, பாரோயிங் வந்து 1,18,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. சபார்டினேட்டட் லைபிலிட்டிஸ் 9,653 கோடின்னு இருக்குது. ஆக்சுவலாக டாடா கேபிட்டல் மாதிரியான என்பிஎஃப்சிக்கு வந்து டெட் போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதை வந்து ப்ராப்பராக இவங்க லெண்டிங் பிஸ்னஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணும்போது அது கரெக்டாக ரெக்கவர் ஆகுதா, அதில் என்பிஏ கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அது சரியானது இல்லை. மற்றபடி நம்ம பார்த்தோம்னா இது வந்து முக்கியமான ஒரு கம்பெனி, எல்லா ஏரியாலையும் வந்து வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அண்ட் இந்தியாவிலேயே டாப் 3 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதில் எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் எல்என்டி ஃபினான்ஸ் இந்த 2 கம்பெனியும் இந்த கம்பெனி கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பி ரேஷியோ அடிப்படையில் பார்க்கும்போது டாடா கேபிட்டல் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அப்போ ஓவர் வேல்யூடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக்கு பார்த்தீங்கன்னாலும் 10x கிட்ட இருக்குது. பஜாஜ் 5.9, எல்என்டி 2 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ROE எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா கேபிட்டலுக்கு 10.6 இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸுக்கு 19.2 இருக்குது. 19.2 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். எல்என்டி ஃபினான்ஸுக்கு 10.8 இருக்குது. கிட்டத்தட்ட டாடா கேபிட்டலுக்கு ஈக்குவலாக எல்என்டி இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து நம்ம ஐபிஓ அப்படின்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அன்லிஸ்டடில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து படிப்படியாக கரெக்ட் ஆகிட்டே வந்திருக்கு. அதாவது 1000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்த டாடா கேபிட்டல் வந்து 700 ரூபா ரேஞ்சுக்கு குறைஞ்சி அதுக்கப்புறம் 550, 600 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இறங்கியிருக்கு அன்லிஸ்டட் மார்க்கெட்டில்.
ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு சென்டிமெண்ட்டை கொடுக்கும். அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டும் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. ஆனால் இது வந்து சரியான விஷயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இது சரியானது தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கும் போது. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் 1100 ரூபாய்க்கு மேலே தான் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு டாடா கேபிட்டல். அதுக்கப்புறம் வந்து 700, 600 அப்படின்னு இறங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 310லேருந்து 326 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 326 ரூபாய்க்கு பிட் பண்ணி நீங்கள் வாங்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஐபிஓவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஹோல்டிங் வச்சுக்கக்கூடிய டாடா சன்ஸ் வந்து 88.6% ஸ்டேக்கை டாடா கேபிட்டலில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 88.6% ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க டாடா சன்ஸ் 23 கோடி ஈக்விட்டி ஷேரை ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த கம்பெனியில் 1.8% ஷேரை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுங்கிற கம்பெனி 3.58 crore ஷேரை ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஐபிஓ டீட்டெயிலுக்குள்ளே வருவோம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அண்ட் க்ளோஸ் ஆகிறது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 9ஆம் தேதி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அலாட்மெண்ட் கிடைக்கலன்னா 10ஆம் தேதி ரீஃபண்ட் ஆகிடும். கிடச்சிருச்சுன்னா டிமார்ட்டில் 10ஆம் தேதி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் டேட்டு 13ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் பேண்ட் 310லேருந்து 326 ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரிட்டைல் இன்வெஸ்டர் மினிமம் 1 லாட்டு மேக்ஸிமம் 13 லாட் வாங்கலாம். மினிமம்னா 16 ஷேர் வாங்குவீங்க. 14,996 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் மேக்ஸிமம் 598 ஷேர் வாங்குவீங்க. 1,94,948 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ டாடா கேபிட்டல் ஐபிஓவில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நல்ல கம்பெனி தான். ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. பட் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் நம்ம பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லெண்டிங் பிஸ்னஸ் நல்லா தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இன்னும் லெண்டிங் பிஸ்னஸ் அதிகரிக்கும். அப்போ முக்கியமான ஒரு பிளேயராக இன்னும் இந்த கம்பெனி வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு டாடா கேபிட்டல் ஐபிஓவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.